இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். காரணம், மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது. எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம். மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். எத்தனையோ பேர் 14 நாட்கள் 30 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. இந்த 8 மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். ஆர்டிகல் 370 பயம், புதிய கல்விக் கொள்கை பயம், PMC பள்ளிக்கூடம் பயம், எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 130 சட்ட திருத்தம் 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். எதை பார்த்தும் பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.